இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சபடி பியூட்டி ஃபார் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஒருவேளை நான் நினைச்சேன் அந்த வாரத்திலேயே அந்த மெசேஜை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் நான் கம்ப்ளீட் பண்ணா கூட, ஆக்சுவலா நான் இன்னொரு மெசேஜ் கூட நான் எல்லாமே ரெடி பண்ண பிறகு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி இன்னும் அதுல கண்டினியூ பண்ணும்படியாய். அப்போ நான் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நம்ம வரப்போகிற இந்த புது மாதத்துல தேவன் நமக்காக அப்படிப்பட்ட எல்லா தீமைகளையும் நன்மைகளாக மாற பண்ண போகிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவர் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அதுல நிச்சயமாய் அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால அவர் உணர்த்தி இன்றைக்கு அதோடைய செகண்ட் பார்ட்டா, ஒருவேளை நான் அதுக்காக நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா முடிச்சிட்டு இந்த வாரம் வேற மெசேஜ் தான் நான் எடுத்திருந்தேன். ஆனா கூட ஆவியானவர் விடல. ஒருவேளை இன்றைக்கு அந்த வார்த்தைகள் இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். அதாவது நான் பேசுற, எனக்கு நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அந்த பேசும்போதே பேசுற நேரம் பல வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம வார்த்தைகளை பேசும்போது நம்ம பேசுறது இல்ல, ஆவியானவர் தான் நம்ம மூலமாய் இடைப்படுகிறபடினால ஒருவேளை அந்த வார்த்தைகள் எனக்கே கூட நிறைய நேரம் ஆசீர்வாதமா இருந்திருக்குது. இப்போ இன்றைக்கு அதாவது என்ன மறைத்து நிச்சயமா கர்த்தர் வெளிப்பட்டு உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் இடைப்பட போகிறார். உங்களுக்கு அவர் பேச போகிறார், உங்களை ஆறுதல் படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போறாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை தேவன் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை எத்தனையோ தீமைகள் என் வாழ்க்கையில இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்குது, ஏன் இதற்கு ஒரு முடிவே இல்லை, இதற்கு என்னைக்குதான் ஒரு முடிவு தீர்வு அப்படின்னு சொல்லிலாம் நீங்க பலவித கேள்விகளோட தான் இங்க வந்திருக்கிறீங்க. எத்தனையோ நன்மைகளை தேவன் செஞ்சுட்டுதான் இருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் எனக்கு இன்னும் நான் நன்மையை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கூட சிலர் இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அத்தனை பேருடைய சாம்பலையும் அவர் சிங்காரமாக மாற்ற போகிறார். ஒடுங்கின உங்க ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை அவர் கொடுக்க போகிறார். அப்போ நம்ம இது ஆக்சுவலா ஏசாயா 61 இருந்துதான் பார்த்தோம். நான் சில பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுதான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த இந்த ஜூம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டே இருக்கிறப்போ ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவின ஒரு சில காரியங்கள், வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஏசாயா 61 சில வார்த்தைகளை பேசும்படி என் உள்ளத்துல ஏவினபடினால சில வார்த்தைகளை அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளா இருக்கிறபடியினால அது ஒன்றும் தரையில விழாது. அப்போ முதல்ல ஏசாயா 61:1 நம்ம பார்க்கும்போது, அதாவது இது ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிற காரியத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்க ப்ராஃபஸியா அங்க எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்துல உள்ள சில வசனங்களை தான் லூக்கா 4 அவர் தேவாலயத்துல போய், இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த அந்த காலம் வந்துருச்சுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறபடினால, இன்றைக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால, இன்னைக்கு நமக்குள்ள அவருக்குள்ள நம்ம இருக்கிறபடினால, இன்றைக்கு இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு நிறைவேறியே ஆக வேண்டும். அதுதான் உண்மை. அப்போ நம்ம அதுல பார்க்க போறோம். அப்ப ஆண்டு அதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்து சொல்ற முதல் வார்த்தை தான், ஆவியானவர், கர்த்தர தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். நான் உலகத்திற்கு வந்த முக்கிய காரணமே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்போ பெரிய பெரிய நீதிமான்கள் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கோ, பெரிய பெரிய புகழ் பெற்றவங்க, பேர் பெற்றவங்க, பணக்காரர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு அல்ல, சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கதான் நான் உலகத்திற்கு வந்தேன். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். அப்போ இன்றைக்கு உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்குதுன்னா உங்களுக்கு காயம் கட்டும்படியாகத்தான் அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இதை நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது
இதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. அப்பா, நீங்க என்னுடைய நொறுக்கப்பட்ட இருதயத்தை காயம் கட்டுகிறதுக்கு தானே நீங்க வந்தீங்க. இன்றைக்கு நீங்க எனக்குள்ளதாங்க இருக்கிறீங்க. என்னுடைய இருதயமும் காயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா ஒரு, அதாவது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தின் ஆவியினால தேவன் உங்களை நிச்சயம் நிரப்புவார். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருந்தா கூட அவர் கொடுக்கிற சந்தோஷம் உங்கள் காயங்களை ஆற்றும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், அப்போ சிறைப்பட்டவர்கள்னா ஏதோ ஜெயில்ல போயிருக்கிற அந்த சிறையிருப்பு இல்ல, மைண்ட்ல எந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க, அதாவது உங்களால வேற காரியங்களே திங்க் பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதத்தை தியானிக்க முடியாது. எப்பவும் ஏதோ ஒண்ணுல மைண்ட் அந்த காரியத்தையே சுற்றி 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 எண்ணங்கள், ஒருவேளை மனிதர்கள் பேசின வார்த்தைகளா இருக்கலாம், மனிதனுடைய செயல்பாடுகளா இருக்கலாம், இல்ல நீங்க வேலைக்கு போற இடத்துல நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம். எந்த காரியங்கள் உங்க மைண்ட சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்குது, அந்த சிறைப்பட்ட அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கும்படியாதான் அவர் வந்திருக்கிறாராம். அப்ப இன்றைக்கு அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால நிச்சயம் எந்த சிறையிருப்புல இருந்தாலும் அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அப்போ எந்த காரியங்கள்ல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க, ஒருவேளை பலவீன கட்டுகளா, இல்ல பினான்சியல்லா ஸ்ட்ரகிள் அந்த கட்டுகள்ல நீங்க இருக்கிறீங்களா, எந்த விதமான கட்டுகள்ல இருந்தாலும் அவர் கட்டு அவிழ்க்கதா உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ இத நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீங்க ஆழமா தியானிக்க 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 உங்க இருதயங்கள்ல இருக்கிற எல்லா விதமான இந்த போராட்டத்தின் எண்ணங்கள், நொறுக்கப்பட்ட இப்படி உடைக்கப்பட்ட இந்த தருணங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாறும். அப்போ அடுத்த வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தில் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். அப்போ தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு தீங்கு இழைக்கப்பட்டிருக்குதே, நான் செய்யாத தவிர நான் செஞ்சதா சொல்றாங்களே அப்படின்லாம் சொல்லி சில நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்காக தேவன் நீதி செய்கிற தேவன். அவர் காட் ஆஃப் ஜஸ்டிஸ். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்கப்படுவார். உங்க நீதியை யாரும் மறைக்க முடியாது. ஒருவேளை மனிதர்கள் மறைக்கலாம், மனிதர்கள் தவறாய் உங்களை பலவாறு குற்றம் சாட்டி இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து உங்களுக்காக நீதி செய்வார். உங்க நியாயத்தை அவர் பட்ட பகலை போல அவர் என்ன செய்வாரா, விளங்கப்படுவாரா. ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை நீங்க சில காலங்கள் அப்படி வெட்கத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தா கூட உங்களுக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து செயல்பட்டு உங்களுக்கு அவர் நிச்சயமாக நீதி செய்வார். உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, கை நீட்டி விரல் நீட்டி பேசக்கூடாதபடி எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். நம்ம பார்க்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வழிகள், அப்போ நம்ம வழிகள் எப்படி இருக்கணும், நம்ம எதை குறித்தும் நம்ம திங்க் பண்ணாதபடி, நமக்கு எதிராக இருந்த மனிதர்கள்னா கூட நிச்சயம் அவங்கள மனதார மன்னித்து அவங்கள ஆசீர்வதிக்கும் போது நமக்கு எதிராக இருந்த மனிதர்கள் கூட நம்ம கூட சமாதானமாகும்படி நிச்சயம் செய்வார். அப்படிப்பட்ட தேவன் தான். நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் நானும் கூட நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற இடம் இந்த இடம் தான். நம்ம எவ்வளவோ தூரம் மன்னிச்சிருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம இது பண்ணுவோம், அவங்க கிட்ட நம்ம மறுபடியும் போய் பேசுவோம், அவங்களை பிளஸ் பண்ணுவோம்னா திரும்பவும் ஏதாவது ஒண்ணு காயப்படுத்தும் போது உடனே நம்ம திருப்பி பழைய நிலைக்கு நம்ம போறோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற வார்த்தை, நம்ம அவங்கள மன்னிச்சு நம்ம மைண்ட்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஒருவேளை நீங்க அவங்க அவங்க பேசுற அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம அவருக்கு பிள்ளை ஆயிட்டோம்னா அவர் எங்கேயாவது யாரை குறிச்சாவது ஒரு கசப்பா, அவர் கோபம் வந்துச்சா, இயேசு கிறிஸ்துக்கு கோபப்பட்டார் பரிசேயர் மேல, அப்படித்தான் எரிச்சலா அவர் இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தது. விரியன் பாம்பு குட்டிங்கிறாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைங்கிற பவுல் சொல்றாரு, இப்படி எல்லாம் இருந்தா கூட அவங்க அத மனதுல அத ஆழமா பதிக்காதபடி அந்த நேரத்துல அதை விட்டுட்டு அவங்க மனதார அவங்கள மன்னிச்சிடுறாங்க. அப்போ இன்னைக்கு ஒருவேளை ஒரு டைம்ல உங்களுக்கு அந்த கோபமோ இதோ வந்தா கூட, என் அப்பா எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்,
அவங்கள மனதார நான் மன்னிக்கிறேன், என்னுடைய இருதயத்துல எண்ணங்கள்ல இருந்து அவங்கள நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க ரிலீஸ் பண்ணும்போது மகத்துவமான காரியங்கள், உங்கள் நீதி உங்கள் நீதியை அவர் என்ன செய்வாரு? வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்கப்படுவார். எது குறித்தும் எதுக்காக நம்ம கவலைப்படணும்? ஐயோ அவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ அப்படி செஞ்சிருவாங்களோ, ஏன் இந்த கவலை அப்படின்னா, நமக்கு முதலாவது நம்ம அப்பாவை நம்ம இன்னும் சரியா அறிந்து கொள்ளாததுனாலதான். நிச்சயமா நம்ம தகப்பன் நமக்காக பேசுகிறவர். அன்றைக்கு மீரியாம் கிட்டையும் ஆரோன் கிட்டையும் மோசேக்காக பேசின தேவன், மரியாளுக்காக மார்த்தாள்கிட்ட பேசின தேவன், இன்றைக்கு உங்களுக்காக அவர் பேசாமல் இருப்பாரா? நிச்சயமா உங்களுக்காக பேசுவார். உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படி தேவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பிதா இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் அது எவ்வளவு ரியலா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த செகண்ட் உங்களுக்காக பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்புங்க. நீங்க நம்பும் போது அந்த காரியங்கள் நிச்சயமாய் ஜெயமாய் முடியும். எந்த விதத்திலையும் நீங்க தோற்று போகிறதே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எந்த இடத்துலயாவது தோல்வின்னு இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே தோல்வி நமக்கு கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, நீ இந்த இடத்துல நீ இன்னும் இப்படிதானே இருக்கிற, நீ இன்னும் உன் வெட்கத்தை விட்டு நீ வெளியே வரலையே, இப்படிலாம் நம்ம எண்ணங்கள் வேணா சொல்லலாமே தவிர, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி மாத்திரம்தான் உண்டு. உங்களுக்கு தோல்வி கிடையாது. அழகா பாடுறோம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம் அப்படின்லாம் படிக்கிறோம். ஆனா எவ்வளவு தூரம் அதை உணர்ந்து படிக்கிறோம்? இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தேவன் தர விரும்புகிறார். அப்போ அடுத்த நம்ம வசனம், அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிற காரியம் முக்கியமா. ஒருவேளை இதெல்லாம் தீமைகளா இருந்தா கூட உங்க சாம்பலுக்கு பதிலாக அத்தனையும் அவர் சிங்காரமாய் மாற்றுகிறார். உங்க பியூட்டி ஃபார் ஆஷஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய் ஃபார் மோர்னிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். அதாவது கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். ஒரு அதாவது உங்களை ஹெவியா ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடையை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. எனக்கு தேவன் துதியின் உடைய கொடுத்துக்கணும். இந்த உலகத்துல யார் என்ன சொன்னாலும் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். பவுல் சொல்றாரு, நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நம்ம எந்த அளவுக்கு அப்படி மன ரம்யத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், அந்த இடத்திற்கு நம்ம வரணும். எந்த சூழ்நிலையும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல, எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளோ செயல்பாடுகளோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பிரிட்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இது உண்மையிலே நான் விசுவாசிக்கிறது, எனக்கு கூட ஆவியானவர் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நேரங்கள்ல பிளஷ்ல நம்ம என்ன செய்யறோம்? பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். மனிதர்கள் செயல்பாடுகள், அவங்க பேச்சுக்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் பார்த்து பிளஷ்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்? கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஐயோ இவ்வளவு நாள் ஜோம் பண்ணி நமக்கு பதில் இல்லையே, இவ்வளவு நாள் மாற்றம் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம பிளஷ்ல நிறைய நேரங்கள்ல நம்ம திங்க் பண்றதுனாலதான் இன்னும் நம்ம வெற்றியை பார்க்க முடியல. நம்ம ஸ்பிரிட்ல அதை உடனே ரிலீஸ் பண்ணி தேவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த ஜாய்ல வரும்போது அந்த ஜாய் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். அதுதான் நம்ம ஏசாயால பார்க்கிறோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். அப்போ அந்த கீ என்ன? மகிழ்ச்சி. அந்த ஆயில் ஆஃப் ஜாய் அதுல நம்ம நிரம்பும் போது, ஏன்னா அந்த துதியின் உடை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த துதியின் உடைய நம்ம போர்த்தாதபடி நம்ம என்ன செய்யறோம்? பிளஷ்ல, அது ஸ்பிரிட்ல இருந்தோம்னா ஆல்வேஸ் நம்ம ஜாயில தான் இருப்போம். ஆனா நம்ம பிளஷ்ல இருக்கிறபடினால அந்த ஜாய் நம்ம என்ஜாய் பண்ண முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் குள்ள போயிடுறோம். இந்த ஆயில் ஆஃப் ஜாய், அந்த கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், இதை நம்ம போர்த்தி இருந்தோம் அப்படின்னா
நம்ம வாழ்க்கையில அடுத்து அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாய் அற்புதங்களை பார்ப்போம். அடுத்ததா அதுல ரொம்ப அழகா அந்த கடைசி பகுதி, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருந்தது. நான் வாசிக்கிறேன். Because of this, they will be known as mighty oaks of righteousness, planted by Yahweh as a living display of His glory. அதாவது இப்படிப்பட்ட ஜனங்கள் யாரெல்லாம் இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய பெற்றுக்கொள்றாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் யாரா? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நியூ ஐடென்டிட்டி இந்த ஜனங்களுக்கு கொடுக்குது. இவங்க எப்படி இருப்பாங்களா? நீதியின் விருட்சங்கள், அதாவது உயரமாய் வளர்ந்து அவருடைய அவருடைய சத்தியத்தை நிமித்தம், அவருடைய நீதியின் நிமித்தம் இந்த ஜனங்கள் நாட்டப்பட்டிருக்கிறார்களாம். இவர்களை நாட்டி இருக்கிறதே யாருன்னா, யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன் இவர்களை நாட்டி இருக்கிறார். அப்படின்னா அதை யாரும், அதாவது ஒரு தோட்டக்காரன் ஒரு செடி வச்சானா அது வளர்றதையும், அது அழகா பூக்கிறதையும் காய்க்கிறதையும் கனி கொடுக்கிறதையும் பார்த்து ரசிக்கிறது போல, இங்கே தேவன் எதற்காக நம்மை விருட்சங்களாய் நாட்டி இருக்கிறாரா? அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி. அப்ப இன்னைக்கு எதுக்காக இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர் கொடுக்கிறாருன்னா, இந்த தீமைக்கு பதிலாக நமக்கு நன்மைகள் நமக்கு வருதுன்னா, இதன் மூலமாய் அவருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படும்படியாக. ஒருவேளை இன்னைக்கு நீங்க போற பாதை கடினம் தான், இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சவால்கள் எல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா இதுல எல்லாம் நிச்சயம் நீங்க ஜெயிப்பீங்க. அந்த ஜெயிக்கும் போது அவருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். அப்போ இன்னொன்னு, அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய பவரும் நம்ம மூலமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல உங்க அதாவது உங்க மூலமா கர்த்தர் பயங்கரமா மகிமைப்படுவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். நிச்சயமா கிடையாது. நீங்க போற பாதையில உங்களை அவர் உயர்த்தும் போது, உங்க மூலமா அவர் மகிமை வெளிப்படும் போது நிச்சயம் நீங்க பார்ப்பீங்க. அன்றைக்கு யோசேப்புக்கு தெரியாது, அந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு மகிமை தன்னை தேடி வரும்னு கனவுல கூட யோசேப்பு நினைச்சிருக்கிற மாட்டாரு. தாவீது ஆடு மேய்த்துட்டு இருக்கிற போது, தாவீது நிச்சயமா தான் அந்த தேசத்துக்கு ராஜாவாக போறேங்கிறது தாவீதுக்கு தெரியாது. ஆனால் அவரை படைத்தவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை படைச்சவருக்கு உங்களை குறித்ததான சகல அறிவும் உண்டாயிருக்கிறது. உங்களை என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா மாற்றணும், இதுதான் அவருடைய நோக்கமா இருக்குது, அவருடைய திட்டமா இருக்குது. அப்போ இன்னைக்கு படைத்தவர், அவர் உங்களுக்காக செய்யப்படுகிற செயல் போகிற திட்டங்கள் தான் நிலைக்குமே தவிர, நீங்க நினைக்கிற எண்ணங்கள் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நடக்காது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு நினைச்சு பார்த்திருப்பாரா அந்த சூழ்நிலையில? தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளோத்தையும் இழந்தாரு, ஆனா இதெல்லாம் ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். அப்போ ஆனா பரலோக தகப்பன் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரே. நீங்க பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க எடுத்து பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒருவேளை 75 வயசுல வாக்குத்தத்தம் வருதுன்னா, ஆபிரகாமால அதை உறுதியா அந்த நாட்கள்ல அவர் நிச்சயம் நம்பி இருக்க முடியாது. என் மூலமா இவ்வளவு பெரிய சந்ததிகள் வருமா, ஒரு தேசமே அவர் அவர் வம்சத்துல இருந்து வர்றத பார்க்கிறோம், அவர் சந்ததியில இருந்து. அப்போ இன்னைக்கு அதாவது நம்ம ரொம்ப ஒரு மாதிரி குரூக்கட் மைண்ட், ஒரு சின்ன மைண்ட்ல நம்ம யோசிக்கிறதுனாலதான் தேவனுடைய திட்டங்களை நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம கவலைக்குள்ளேயும் கண்ணீருக்குள்ளேயும் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க போற பாதை நிரந்தரம் அல்ல. இந்த சாம்பலை அவர் சிங்காரமாய் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா நீங்களும் விசுவாசிங்க. இன்னும் வரப்போகிற மாதங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய சாட்சிகளை நிச்சயம் சொல்லுவோம். நம்ம அப்பா நம்மை மறவாத தேவன். யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, எப்படி அவர் நம்மளை மறக்க முடியும்? அவர் மறக்காம, அவர் எதுக்கு மறக்காம இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் மறக்காம நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய அன்பு.
பிள்ளையே கொடுத்துட்டாரு. எத்தனை நேரம் நம்ம இந்த வசனத்தை பார்த்துட்டோம். அவர் குமாரனையே கொடுத்துட்டாருன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, இன்னைக்கு நீங்க போற பாதையில அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் தருவார். அப்போ அதுல நம்ம பார்க்கிறோம் as a living display of his glory. அதுக்கு என்னன்னா அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, இது எல்லாம் நம்ம மூலமாய் வெளிப்படுத்தப்படுவதும், காட்ஸ் ஒர்க் எவிடென்டா எல்லாரும் பார்ப்பாங்க உங்க மூலமா. உங்களுக்கு உங்களுடைய சாம்பல் சிங்காரம் ஆகும்போது, உங்களுடைய அந்த ஆயில் ஆஃப் ஜாய், அந்த புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகம் உங்களுக்கு உண்டாகும் போது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கும்போது, யூ வில் பிகம் அ லிவிங் எவிடென்ட் டெஸ்டிமனி. உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் உங்களை மாற்றுறார். இது நிச்சயம் நடக்கும். நீங்க அத்தனை பேரும் அவருக்கு மகிமையா நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீங்க சொல்லுங்க, உங்க பேரை அதுல போடுங்க. நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம் எனப்படுவேன். நீங்க தான் அந்த நீதியின் விருட்சம். அவர் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம். இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, உங்க மூலமா பலத்த கிரியைகளையும் மகத்துவமான காரியங்களையும் மகிமையான காரியங்களையும் தேவன் இனி வரப்போகிற நாட்களில நிச்சயம் செய்வார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம கூட இடைப்படுறார்னா மிகப்பெரிய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆஹ் அவருடைய குட்னஸ், அவருடைய கிரேட்னஸ், இதை குறித்துதான் அங்க என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம மூலமா அவர் என்ன செய்யறாரு, அவரை வெளிப்படுத்துகிறாராம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்வோம்னு போட்டிருக்கு. இந்த சாம்பலுக்கு பதிலாக நம்மளுக்கு சிங்காரம் கொடுக்கும் போது நமக்கு என்னெல்லாம் நடக்குதான் பாருங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நம்மளை பத்தி தான் இந்த வார்த்தை சொல்லுது. இந்த நீதியின் விருட்சங்களாகிய நாம், தீமைகள் நன்மைகளாய் நம்ம வாழ்க்கையில மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்வோமா, பாழாய் கிடந்தவைகளை கட்ட போகிறோமா. அப்போ எத்தனை, அதாவது உங்க மூலமா தேவன் நீங்க போன பிரச்சனைகள்ல என்னென்ன காரியங்களை நீங்க சந்திச்சீங்களோ அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலேயும் தேவன் உங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்ட பாழாய் கிடக்கிற குடும்பங்களை நீங்க என்ன செய்வீங்க, கட்டுவீங்க. உங்க மூலமா தான் அது நடக்கும். நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை, நிர்மூலமாய் போய் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த பாழானவைகளை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய், ஒருவேளை ஜெனரேஷன் ஜெனரேஷனா இடிஞ்சு கிடந்த குடும்பங்களை நீங்க என்ன செய்வீங்களா, புதிதாய் கட்டுவீர்கள். இதற்காகத்தான் நம்ம ஒருவேளை இந்த பாதையில வந்தா கூட தேவன் அத்தனையையும் நமக்காக அவர் மாற்றி இந்த காரியங்கள் எல்லாம் உங்க மூலமா நடப்பிக்கணும். ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன், ஒருவேளை நான் போன பாதை அப்படித்தான் மிகவும் கடினமான பாதையா தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு, அதாவது பெரிய பெரிய அளவுல எனக்கு ஊழியம் அப்படிலாம் இல்ல, என்னால முடிஞ்சதை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணுங்கிற அந்த ஒரே வாஞ்சையில தான் இதை ஆரம்பிச்ச நோக்கம். ஆனா இன்னைக்கு என்னால இதை செய்ய முடியுதுன்னா இதை காட்டிலும் மகிமையான காரியங்களை தேவன் உங்கள் மூலமாய் நிச்சயம் செய்வார். நீங்க போன பாதைகள்ல யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உங்க மூலமா தேவன் விடுதலையை கொடுப்பார். நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டும்படியாய் தேவன் உங்க ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்ததை பார்ப்போம். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். யாருக்கு இந்த சிலாக்கியம்? இன்னைக்கு சாம்பல்ல இருக்கிற உங்களுக்கு தான் அவர் சிங்காரமாய் மாற்றும் போது இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. பட் யூ வில் பி known as priests of Yahweh and called servants of our God. You will feast on the wealth of nations. தேசங்களின் செல்வத்தை நீங்க அனுபவிப்பீங்களாம்.
இன்னைக்கு நீங்க பார்க்கிற தரித்திரம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அப்போ எங்க இருந்து எப்படி நம்ம நீங்க அந்த டெய்லி டிவோஷன் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. சாலமோனை குறிச்சு நம்ம இப்போ ஒரு நேற்று நினைக்கிறேன், நேற்றா முன்னான்னு தெரியல. அப்போ அதுல பார்க்கும்போது சாலமோனை பார்க்கிற எல்லாரும் அவனுக்கு கொண்டு தங்கமா கொண்டு கொடுக்குறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எப்படி அந்த மனசு அவங்களுக்கு வந்தது? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னா நிச்சயம் அது யாருடைய மனதினாலும் ஏவி. ஒருவேளை நீங்க வேலை பாக்குறீங்களா, உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய பெரிய உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் நிச்சயம் தேவன் தருவார். அது எப்படி வருது, எங்க இருந்து வருது, இதெல்லாம் நமக்கு வேலை இல்ல, ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை இல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா நீங்க ஜாதிகளின் செல்வத்தை என்ன செய்வீங்களா, அனுபவிப்பீங்க. வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் ரிவல் இன் தியர் ரிச்சஸ், அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அப்போ கர்த்தர் யாருக்காக இந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறாரு? நமக்காக. நீதியின் விருட்சங்களாய் எண்ணப்பட்ட நமக்காக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, இது வரைக்கும் ஒருவேளை நீங்க வெளியில எத்தனையோ பேரை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க வெட்கமா அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இது ஐயோ எனக்கு எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கே என்னால முடியலையே, எல்லாரும் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த வெட்கத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் நிச்சயம் வரும். அப்போ அடுத்தது பார்க்கிறோம், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதி நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இது எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்போ அது இங்கிலீஷ்ல, பிகாஸ் யூ ரிசீவ்ட் a double dose of shame and dishonor, you will inherit a double portion of endless joy and everlasting bliss. endless joy அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாராம்? அதாவது அந்த சந்தோஷத்துக்கு முடிவே இருக்காது, என்றென்றைக்கும் சந்தோஷம். இது எல்லாம் எப்போ வரும்? ஸ்பிரிட்ல. மாம்ச எண்ணங்களை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு ஸ்பிரிட்ல நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது, அவர் வார்த்தைகளை தியானித்து இதுதான் என்ன குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அப்போ இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆவியில நம்ம வாழும் போது இந்த வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு உரியதா இருக்குது. நிச்சயம் இதை சுதந்திரித்துக் கொள்வீங்க. என்லெஸ் ஜாய் அண்ட் எவர்லாஸ்டிங் பிளிஸ், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்க இன்னைக்கு சாம்பல்ல இருந்தா கூட, இருக்கிறதா நீங்க உணர்ந்தா கூட, பிதா உங்களுக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு சிங்காரத்தை தரப்போறாரு, துதியின் உடைய தந்திருக்கிறாரு. கவர்மெண்ட் ஆஃப் பிரைஸ், ஆயில் ஆஃப் ஜாய், ஆனந்த தைல அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற இது எல்லாத்தையும் தந்து உங்களுக்கு என்னதையும் தர்றாராம், நித்திய மகிழ்ச்சியையும் அவர் உங்களுக்கு தருகிறாராம். அப்போ ஒரு நாள் கூட நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய நேரத்துக்குள்ள, அவர் மாற்றக்கூடிய நேரத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதனாலதான் மறுபடியும் இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் நம்ம கூட இடைப்படுகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 9வது வசனம். நிறைய பேருக்கு நமக்கு கவலையே நம்ம சந்ததிகளை குறித்துதான். இன்னைக்கு கர்த்தர் இந்த சாம்பல்ல இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற உங்களுடைய சந்ததிகளை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். உங்க சந்ததிகளை குறிச்சு நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா அது ஜாதிகள் நடுவுல அறியப்பட்டிருக்குமா. ஜனங்களின் நடுவுல, ஜாதிகளின் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். உங்க பிள்ளைங்களை, உங்க சந்ததிகளை, உங்க பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை பார்க்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது இந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம், அது உண்மையிலே அவங்க வணங்குற கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான். இப்படி ஆசீர்வாதத்தை நம்ம யாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி மற்ற ஜனங்கள் அறிக்கையிடும்படி உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் சத்தியம். இதை யாரு எனக்குன்னு நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ நிச்சயம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்ப அப்படி இல்லையே, அவன் எதுலயோ ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறான், இல்ல அவன் இன்னும் விளையாட்டா இருக்கிறான், இன்னும் நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியல, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவர் சொல்லிட்டாரா,
உங்க பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க போறாரு. இதுல உங்களுடைய நீங்க ஏதோ முயற்சி பண்ணி நீங்க உங்க பிள்ளைகளை கொண்டு வரணுங்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் உன் சந்ததியின் மேல் என்ன ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்ன ஆசீர்வாதத்தையும் அவர் ஊற்றுவேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயம் அது நடக்கும். அது நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம சந்ததிகள் மேல அவர் ஆவிய ஊற்றிருக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றிருக்கிறார். நம்ம சந்ததிகள் ஜாதிகள் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருப்போம். நம்மளை பார்க்கிற நம்ம சந்ததிகளை பார்க்கிற யாவரும் அப்ப எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறாருன்னு நீங்க யோசித்து பாருங்களேன். என் பிள்ளை இப்ப சாம்பல்ல இருக்கிறதா உணர்றா, ஆனா நான் அவளுக்கு செஞ்சு அவளை நான் சந்தோஷப்படுத்த போறேங்கிறத நம்மளை விட அவர் நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் குறிச்சு கூட நம்ம இப்ப தியானிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் குறித்து நினைவுல வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னா போதுமே அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை குறிச்சு கூட சில நேரங்கள் நினைக்க முடியல. ஏன்னா நமக்கு இப்ப போற பிரச்சனைகள் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் விட என் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த அப்பாவினுடைய உள்ளம் எவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்கிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். அது இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. Their seed will be famous among the nations and their descendants the center of attention of the people. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஃபேமஸ் அமங் த நேஷன்ஸ். அதாவது நேஷன்ஸ் மத்தியில நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் என்ன செய்வாராம், ஃபேமஸ் ஆக்க போறாராம். இது எத்தனை பேர் நீங்க உங்க இருதயத்துல விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நீங்க எல்லாரும் சொல்றத நான் கேட்கணும். என் பிள்ளைய கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், நேஷன்ஸ்க்கு நடுவுல தேசங்களுக்கு நடுவுல என் பிள்ளைய கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு நான் விரும்புறேன். நிச்சயம் நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் அவர் ஆசீர்வதிப்பார். And their descendants the center of attention of people. நம்மள அதாவது மக்கள் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருப்பாங்களாம். எல்லார் கவனமும் நம்ம பிள்ளைகள் மேல இருக்குமா. எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த புது மாதத்துக்குள்ள நம்ம போறோம். நிச்சயமா இந்த காரியங்கள் அத்தனையும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். தலைமுறையாய் நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம், அதாவது தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப தலைமுறையாய் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இத நீங்க அத உள்ளத்துல நீங்க அத உள்வாங்கி உண்மையா நீங்க இந்த வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுக்காக, என் பிள்ளை நெகட்டிவா ஒருவேளை உங்க பிள்ளைங்க இப்ப இருக்கலாம், அவங்க எதிர்மறையா இருக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. அவரை விடவா நம்ம பிள்ளை செய்யற காரியம் பெருசா போயிட போது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அதாவது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வைக்கிறது ஒரு நொடி பொழுதுதான். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும். அந்த பையன் தம்பி காலேஜ்ல படிக்கும் போது பயங்கரமான ட்ரக் அடிக்ட், சரியான குடி, எல்லா கஞ்சா அந்த மாதிரி இருந்த ஒரு பையன் ஒரே ஒரு மீட்டிங்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனதுனால அந்த டோட்டல் லைஃபே டர்ன் ஆகி இப்ப பார்த்தா பெரிய ப்ராஃபிட்டா அந்த பையன் இருக்கிறத என்னுடைய வாழ்க்கையில எனக்கே அந்த பையன் ப்ராஃபஸி சொல்லும் போதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் அப்படி ஒரு ப்ராஃபிட்ட நான் பார்த்ததே கிடையாது. நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம், நம்ம என்ன வசனத்தின் மூலம் ஆண்டவர் இடைப்படுறாரு, நம்ம போற சூழ்நிலை என்ன, நம்ம என்ன ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், இத கூட நமக்கு பிரேயர் பண்ணா அப்படியே சொல்லக்கூடிய ஒரு மகன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர். அப்ப இன்னைக்கு நீங்க எதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அவங்கள பார்க்கும்போது நீங்க மறுபடி நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க அதாவது தேசங்கள்ல அவங்க ஃபேமஸா இருப்பாங்க. அதாவது சென்டர் ஆஃப் அட்டென்ஷனே அவங்களாத்தான் இருப்பாங்க. நம்ம ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஆசீர்வாதம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்குரியதுன்னா இன்னைக்கு நமக்குள்ள நம் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். இதுல மாற்றமே கிடையாது. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த எப்பவுமே நீங்க துதிக்கலாம், என் அப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இனி
நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நீங்க மாற்றங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது 10வது வசனம் பாருங்களேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். இந்த வாக்கு தத்துவம்லாம் நம்ம கேட்கும் போதே நமக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருது. அது நடக்கும்போது உங்க கண்களால நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் அதை காணும். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம பிள்ளைகளை நிச்சயம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரா? மணவாளன் எப்படி அலங்கரிச்சு கொள்றாரோ, மணவாட்டி எப்படி நகைகளினால தன்னை சிங்காரித்துக் கொள்றதுக்கு ஒப்பா அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? உடுத்தி இருக்கிறார். நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார். ரட்சிப்புனா ஒரே ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல. இன்னைக்கு நீங்க போற போற எல்லா பாதைகள், எல்லா நெருக்கமான காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயம் ரட்சிப்பு உண்டாகும். அதனால கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. அடுத்ததா கடைசி வசனம், பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விளைவிப்பது விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்க பண்ணுவார். இங்கிலீஷ்ல, in the same way the earth produces its crops and seeds spring up in a garden, so will the Lord Yahweh cause righteousness and praise to blossom before all the nations. அவருடைய நீதி அவருடைய துதியை முளைக்க பண்ணுவார். எப்படி? நம்ம மூலமாதான். நமக்கு அவர் செய்கிற செயல்களின் மூலம், நமக்கு அவர் காட்டுகிற நம்ம அவர் செயல்கள் நம்ம சாம்பல் சிங்காரமாய் மாறும்போது அவர் துதி எல்லா இடங்களிலும் என்ன செய்யும்? பிரசித்தமாகும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொன்னபடி, ஒருவேளை இது நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை ஆவியான நினைப்பூட்டுறாரு. ஆக்சுவலா நாளைக்கு நம்ம அந்த புது மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ஏசாயா 43:19 புதிய நீங்க கேளுங்க நாளைக்கு. இப்பொழுதே அது தோன்றும் வனாந்திரத்திலே, அந்த இடத்துலதான் இந்த வசனம் வருது. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதற்காக நினைப்பூட்டுகிறார் நான் நினைக்கிறேன். இந்த ஜனத்தை உங்க ஒவ்வொருத்தரையும் அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எப்படி நீங்க துதியை சொல்ல முடியும்? உங்க சாம்பல் சிங்காரம் ஆகும்போது, உங்க ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை நீங்க அதை போர்த்து இருக்கும்போது, உங்களை சகல மக்களும் ஜனங்களும் பார்க்கும்போது நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்க, என் வாழ்க்கை இப்படி இருந்தது, இதை என் தேவன் மாற்றினார் அப்படின்னு சொல்லி நீங்க அவர் துதியை சொல்லி வருவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. ஒருவேளை மறுபடியும் ஒரு 2வது அஷூரன்ஸா தேவன் இந்த வார்த்தையை தர்றாரு. நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் இந்த அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து நான் பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஆவியானவர் இன்றைக்கு இவ்வளவு தூரம் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறார்னா நிச்சயம் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம் பைபிள்ல இருந்து. நம்ம அதாவது எஸ்தர் ஸ்டோரி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதை தான். அதுல இருந்து சில பகுதிகள், அப்போ அங்க எப்படி நீதி செய்யப்பட்டது, அங்க எப்படி வெளியே வந்தாங்க, இது நல்லா தெரிஞ்சதா. ஒருவேளை இதுல உள்ள இருக்கிற சில காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறான்னு நான் நினைக்கிறேன். எஸ்தர் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, ராஜாவாகி அகாஸ்வேரோ அங்க ஆமான் அப்படிங்கிற ஆகாகியனை என்ன செய்யறாரு? மேன்மைப்படுத்துறாரு. பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை உட்கார வைக்கிறாரு. ஆனா அந்த ராஜா அரண்மனையில எல்லாரும் அவனுக்கு பணியணும்னு அவர் ஆர்டர் போடுறாரு. ஆனா மொர்தெகாய் மட்டும்
அவனுக்கு பணியல, அவனை வணங்கல, அவனை நமஸ்கரிக்கல. இத நீ ராஜாவின் கட்டளையை மீறினது என்னன்னு சொல்லி அரண்மனை வாசல்ல இருக்கிற ராஜாவுடைய ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து கேக்குறாங்க. அவங்க நாளுக்கு நாள் சொன்னா கூட மொர்தெகாய் அவனுக்கு செவி கொடுக்கல. தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் மொர்தெகாயின் சொற்கள் நிற்குமோ, அப்படி நிலை நிற்குமோன்னு பாக்குறதற்கு இத ஆமான் கிட்ட போய் சொல்றாங்க. இப்ப ஆமானுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சு. மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். ஒருவேளை இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில மனிதர்கள் உங்க மேல அப்படி மூர்க்கம் நிறைந்தவர்களா இருக்கலாம். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆமானை சொல்லப்பட்டிருந்த காரியமா இருந்தா கூட, இன்னைக்கு நம்ம புது உடன்படிக்கையின் கீழே நம்ம மனிதர்கள் நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் அல்லங்கிறது நமக்கு தெரியும். அவர்களுக்கு பின்பாக நமக்கு விரோதமாய் அவர்களை தூண்டி ஒரு ஆவி செயல்படுகிறது. நம்ம எப்படி சவுல் தாவீத அங்க எதிர்த்து கொண்டே இருந்தது போல, ஒருவேளை இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனித எதிர்ப்புகள், ஒருவேளை சத்ருவின் பிடியினால பிடிக்கப்பட்ட மனிதர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். அப்போ அங்க மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனா மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுற. அப்போ இன்னைக்கு அவன் நினைக்கிறான், மொர்தெகாய் மேல மாத்திரம் கை போடுறது அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. அவனுடைய ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். மொர்தெகாய் மாத்திரம் இல்ல, மொர்தெகாய் நிமித்தம் அவன் ஜனங்கள் அத்தனை பேரையும், யூத ஜனங்கள் அத்தனை பேரையும் அழிக்க வகை தேடுகிறான். தேவனுடைய ஜனங்களை அழிக்க யாராலையும் முடியுமா? இன்னைக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்த அந்த யூத ஜனங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனு ஒரு கேர் இருந்ததுன்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற நமக்கு, நம்மை அழிக்க நமக்கு விரோதமாய் யாராவது செயல்பட தேவன் விட்டு விடுவாரா? நிச்சயம் விட மாட்டார். இங்க என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியும். இப்போ அங்க அங்க ஆமான் ஒரு திட்டம் போட்டு அங்க யூத குலத்தை அழிக்கிறதற்கு அவன் என்ன செய்யறான்? பெரிய திட்டமிடுறான். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அப்போ எல்லாரையும் அங்க கொல்லணும்னு சொல்லி அங்க கட்டளை அனுப்பப்பட்டுச்சு. சூசான் நகரம் கலங்கிற்று. ஒருவேளை இன்றைக்கு நீங்க அப்படித்தான் கலங்கின சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஐயோ, இந்த மனிதன் எனக்கு விரோதமா என்ன செஞ்சிருவானோ, இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமா என்ன செஞ்சிருவாங்களோ. ஒருத்தரும் ஒன்றும் உங்களை ஒரு தலையில இருக்கிற ஒரு முடி கூட அசைக்க முடியாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன? உன் முடிய கூட யாரும் டச் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் அவரை நம்ம மதிப்பு, அவருடைய ப்ரொடெக்ஷனையும் அவருடைய கேரையும் நம்ம ரொம்ப அலட்சியமா நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையில இருக்கிற ஒரு முடிய கூட அசைக்க முடியாதுன்னா எவ்வளவு பெரிய ஆமானா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய உங்களுக்கு எதிராய் இருக்கிற சூழ்நிலைகள்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, அந்த சூசான் நகரமே கலங்கிச்சுன்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் இந்த வார்த்தை மூலம் தேவன் உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் இடைப்படுகிறார். அடுத்ததா நடந்த எல்லாத்தையும் மொர்தெகாய் தெரிஞ்சப்போ வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுட்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் அலறிட்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்புக்கு வர்றான். அங்க யூதருக்குள்ளே மகா துக்கம், உபவாசம், அழுக, புலம்பல். ஏன்னா எல்லாரும் அழிய போறாங்க அட் அ டைம்ல. யூத குலம் மொத்தமும் அழிய போகுது. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு காரியம். அப்போ அங்க என்ன நடக்கு? எஸ்தருடைய தாதிமார்கள் எல்லாரும் போய் அவளுக்கு சொல்றாங்க. ஆனா அங்க அவ என்ன செய்யறா? ஆமா, மொர்தெகாய் வஸ்திரங்களை மாற்றுறதுக்கு அவ துணி அனுப்புறா. ஆனா அத அவன் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அங்க, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் சொல்லி மொர்தெகாய் சொன்ன பிறகு அங்க எஸ்தர் சொல்றா, தனக்கு அங்க மொர்தெகாய் சொன்னபடி அங்க ராஜா கிட்ட போகும்படியா அவ என்ன செய்யறா? புறப்படுறா. அப்போ அங்க 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எதிரா யாரோ திட்டம் போட்டுட்டே இருக்கிறாங்க, செயல்படுறாங்க. நம்ம வேலை ஸ்தலங்கள்ல, இல்ல நம்ம குடும்பத்துல, இல்ல எங்கேயோ நமக்கு எதிரா இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்களே
அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே தேவன் அவங்க திட்டத்தை கொலைக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இங்க அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு நித்திரை வரல. கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை அவன் கொண்டு வர சொல்றான். அது வாசிக்கப்பட்டப்போ அங்க அவன் வாசல் காவலாளிகள் 2 பேரும் அவனை கொல்றதுக்காக பார்த்த செய்திய மொர்தெகாய் சொன்னா அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. அது வரைக்கும் மொர்தெகாய குறிச்சு எந்த நினைவும் ராஜாவுக்கு வரல. ஆனா என்னைக்கு அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமா ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்றானோ அன்னைக்கு ராஜாவுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா இது தற்செயலாய் நடக்கக்கூடிய ஒரு காரியமா? யோசித்து பாருங்க. அன்றைக்கு அந்த ஜனத்துக்கு அவ்வளோ இரக்கம் பாராட்டி அந்த கண்ணோக்கமா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், அவர் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம், இன்றைக்கு அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு தீங்கு செய்ய அவர் அனுமதிப்பாரா? ஒரு நாளும் விட மாட்டார். யாரும் உங்களுக்கு தீமை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். அப்போ அங்க ராஜா இங்க கேக்குறாரு, இந்த மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? ஒருத்தங்க அவனுக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இங்க ராஜா கேக்குறாரு, கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? அப்போ ஒண்ணு செய்யப்படலன்னு உடனே இங்க ஆமான் ராஜா கிட்ட பேசுறதுக்கு கரெக்டா வர்றாரு. மொர்தெகாய தூக்கு மரத்துல போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்க வந்திருக்கிறாரு. அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணும் போதே இங்கே தேவன் ராஜாவினுடைய எண்ணங்கள்ல மொர்தெகாயை குறிச்சு நினைப்பூட்டுறாருன்னா, இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துக்கு நீங்க பயப்படணும்? ஒவ்வொன்றையும் அவர் கண்ணோக்கமாய் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யலாம், பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்க உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு மேல அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்குதாம். பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்குதாம். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தீங்கு செய்ய யாராவது அவர் விட்டு விடுவாரா? அவர் தூக்கு மரத்தை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே அங்க ராஜாவுக்கு அங்க நினைப்பூட்டி இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாதபடி அவள் திட்டங்கள் அனைத்தையும் அவர் அபத்தமாக்கி போடுகிறார். யாரும் உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. எந்த சத்ருவும் செயல்பட முடியாது. அவர் தந்திரக்காரருடைய உபாயங்களை என்ன செய்யறாரா? அபத்தமாக்கி போடுகிறாரா. ஞானிகளுடைய ஞானத்தை அவர் கெடுக்கிறாராம். ஐயோ அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளோ ஞானமா செஞ்சு எனக்கு எதிராக செயல்படுறாங்க, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா எதுவும் அவருக்கு முன்பாக எடுபடாது. அப்போ அங்க ராஜாவின் ஊழியக்காரர் இதோ ஆமான் முற்றத்துல நிற்கிறான்னு உடனே எந்த ஆமான் தூக்கு மரத்துல மொர்தெகாய போடணும்னு நினைச்சானோ அங்க ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படணும்னு ராஜா கேட்டப்போ ஆமானுக்கு நினைப்பு தன்னதான் ராஜா கனம் பண்ணுவாருன்னு சொல்லி ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுற குதிரை, அவர் சிரசில தரிப்பிக்கப்படுற ராஜமுடி, அந்த வஸ்திரம், குதிரை, ராஜாவுடைய பிரபுக்கள், பிரதான பிரபுக்கள்ல ஒருத்தனுடைய கையில கொடுக்கப்படும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரிச்ச பிறகு அவனை குதிரை மேல ஏற்றி நகர வீதியில உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிறதுக்கு மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் சொல்லி அவனுக்கு முன்பாக கூறப்படும் சொல்லி தனக்கு தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அங்க சொல்றாரு. எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்லுவாரு, அவர் நம்மளுடைய தேவன் யாருன்னா ஸ்வீட் வெஞ்சன்ஸ் எடுப்பாராம். நீ என் பிள்ளைக்கு விரோதமா நீ இப்படி செயல்படுறியா, நான் உன்னை கொண்டே அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி அவர் எவ்வளவு அழகா அந்த இடத்துல அங்க கிரியை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. அப்போ ராஜா சொல்றாரு, எப்படி இருந்திருக்கும் ஆமானுக்கு இந்த சூழ்நிலை. சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். அந்த தூக்கு மரத்துல போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்க வந்தா இங்க போ, நீ உடனே போய் இதை செய்யுன்னு சொல்லி ராஜா சொல்றாரு. எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல ஆமானுக்கு? இப்படித்தான் நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் இப்படித்தான், சத்ருவுக்கும் இப்படித்தான் நடக்குது. ஒன்றை குறித்தும் ஐயோ பிசாசு இப்படி செய்யறானே, அப்படி செய்யறானே, மனிதர்கள் மூலமா எனக்கு இப்படி வருது, அப்படி எதை குறிச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. உங்க வேலை, கிரியை செய்கிற வேலை உங்க வேலை இல்ல. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் நமக்குரியது. அப்போ இங்க அதே மாதிரி ஆமான் எல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு
அந்த ஆமானுக்கு மொர்தெகாய்க்கு எல்லா விதமான கனமும் செஞ்சுட்டு அங்க வீட்டிற்கு வந்தப்போ தன் எல்லாவற்றையும் தனக்கு நேரிட்ட எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறானா, ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். அவன் முக்காடு போட்டுட்டு போயிட்டானாம். யாருக்கு வெட்கம் வந்துச்சுங்க? உங்களை வெட்கப்படுத்தினவைகளுக்கு அவர் வெட்கத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு வெட்கம் வராது. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தை தரத்தான் தேவன் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவன் ஆலோசனைக்காரன் மனைவியாக சிரேஷும் பார்த்து, நீர் மொர்தெகாய்க்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அப்போ இன்னைக்கு யாரு நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு எதிராய் நிச்சயம் எல்லாம் தாழ்ந்து போகும். அப்படிங்கிறது தான் சத்தியம். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல அதை தான் நம்ம கற்றுக்கொள்றோம். உங்களுக்கு எதிராய் ஒரு தீங்கும் நிற்க முடியாது. அப்போ இவங்க பேசிட்டு இதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அங்க ராஜாவின் பிரதானிகள் எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமான துரிதப்படுத்துறாங்க. நான் கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன். அப்போ ராஜ சமூகத்துல இங்க ஆமான், அங்க எஸ்தர் ராஜா கிட்ட பேசி விருந்து உண்ணும் போது அங்க ஆமான் செய்த காரியங்கள் நிமித்தம் ராஜா கோபம் அடைகிறாரு. இப்ப இதெல்லாம் அங்க ராஜா பாக்குறாரு. 8வது வசனத்துல நம்ம பாக்குறோம், நான் அரண்மனையில இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள்ல ஒருத்தர் சொல்றான், அங்க மொர்தெகாய் போய் எனக்கு தூக்கு மரத்தை ஆமான் ரெடி பண்ணான்னு சொல்லல, அங்க அவன் சொல்றான், ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களுக்காக பேசவே வேண்டாம். உங்களுக்காக பேசுறதுக்கு ஆண்டவர் அங்கங்க ஆட்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எந்த தூக்கு மரத்துல மொர்தெகாய போடணும்னு நினைச்சானோ அதே தூக்கு மரத்துல போடுறதுக்கு யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி ராஜா கிட்ட என்ன செய்யறான், பேசுறான். அப்போ ராஜா அதிலேயே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது யூதரின் சத்ருவா இருந்த ஆமானுடைய வீட்டை எஸ்தருக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். மொர்தெகாய் ராஜ சமூகத்துல வர்றான். அவன் தனக்கு இன்னும் உறவுன்னு எஸ்தர் சொல்றான். ஆமானுடைய கையில இருந்து வாங்கி போட்ட மோதிரம் இப்போ யாருக்கு வந்துருச்சு, மொர்தெகாய்க்கு வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் ஏதோ பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய பலவான்கள் போல இருக்கிறாங்க, அவங்க எனக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அந்த ஸ்தானத்துக்கு தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார், நிச்சயம் கொண்டு வர போகிறார். உங்களை எதுவும் மேற்கொள்ள முடியாது. மொர்தெகாய ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியா வைக்கிறான். அதுக்கப்புறமும் அங்க அங்க அவங்களுக்கு எதிராய் போட்ட திட்டங்களை அங்க கேன்சல் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, எழுதி அங்க ராஜா கிட்ட வாங்கி அங்க தேசங்களுக்கு அனுப்புறாங்க. அங்க என்ன உண்டாச்சு அததான் நம்ம பார்க்க போறோம் 16வது வசனத்துல. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அப்போ இதெல்லாம் இந்த ஸ்டோரி, இந்த உண்மையான சம்பவங்கள், ஸ்டோரி, அது எஸ்தர், இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி அவருடைய பிள்ளைகளுடைய சாம்பலை அவர் சிங்காரமாய் மாற்றி இருக்கிறார். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல நடந்த காரியமா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நமக்கு இது எவ்வளவு தூரம் இது நமக்கு அதாவது நமக்கு சுதந்திரமா இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்பணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உங்களுக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் நிச்சயம் உண்டாகும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு அந்த யூத மக்கள் போல சூசான் நகரம் கலங்கினது போல நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா முடிவு இது கிடையாது. அவர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அத உங்க வாழ்க்கையில செய்து முடிச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அடுத்த வசனத்துல, யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்.
இது உங்களை பார்க்கும் போது நிறைய பேருக்கு பயம் வரும். ஐயோ, இவங்க கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களுக்குள்ள தேவன் நிச்சயம் உங்க மூலமா அந்த காரியங்கள் நடக்கும்படி அவர் செய்ய போகிறார். இந்த வார்த்தைகள் ஒன்றும், அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்னும் என்ன செய்யலாம், தவறி போகல. நம்ம அதை தான் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. ஒண்ணு கூட தவறி போகாது. நிச்சயம் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கு உரியது. இந்த அதாவது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் தருகிற இனி வர்ற நாட்கள்ல நம்ம எல்லாரும் டெஸ்டிமனிஸ் சொல்ல போறோம். நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் இந்த சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்கள் படி உங்க ஒவ்வொருவரையும் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இங்க வந்திருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, அவர்களுக்கு இருக்கிற எல்லா துக்கங்களை நீர் மாற்றுகிறபடியினால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னபடி சந்தோஷமாய் நீர் மாற்றுகிறபடினால் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் நீர் உண்டு பண்ணுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நீர் போர்த்து விட்டிருக்கிறீரப்பா. ஆனந்த தைல அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்திருக்கிறீரப்பா. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் ஐ கமாண்ட் யூ டு லீவ் இன் ஜீசஸ் நேம். இப்பொழுதே அப்பா, அந்த ஆயில் ஆஃப் ஜாய் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் துதியின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. எல்லா துக்கங்கள் மறைந்து போவதாக. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் என்று சொன்னபடி இங்கு வந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரும் நீதியின் விருட்சங்களாய் உம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். மிகப்பெரிய சாட்சிகளை நாங்கள் நிச்சயமாய் கேட்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உடைய பிள்ளையா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? ஷேர் பண்ணலாம். இது பிரேயர் ரெக்வெஸ்ட் எதுவும் இருக்கா? இந்த பிரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம் வெனஸ்டே. ஆஹ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்னைக்கு உள்ள ப்ராமிஸ் யாராவது இந்த மாதிரி துக்கத்துல கவலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரோட கர்த்தர் இடைப்படுவார். அவங்க துக்கங்கள்ல இருந்து நிச்சயம் தேவன் வெளியே கொண்டு வருவார். தேங்க்யூ. ஒன்றும் இல்லைல்ல, டெஸ்டிமனிஸ் எதுவும் இருக்கா? மீட் பண்ணுவோம்.